எங்களை ஃபாலோ பண்ணிக்கிறீங்களா நீங்க? அப்படியா? பார்த்து போங்க. சேஃபாக வீட்டுக்கு. யூடியூப்ல நம்ம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா? இன்ஸ்டால பண்ணிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு. உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறீங்க? திரும்பி வீட்டுக்கு போங்க அப்படியே கேட்டேன். வெல்கம் டு கனவு பயணம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்னா மகாபலிபுரம் வந்து இருக்கா பீச் டெம்பிள் கிட்ட வந்துக்கிறோம். இப்போ டிக்கெட் எடுக்க போறோம். டிக்கெட் கவுண்டர் போய் டிக்கெட் தான் இருக்கு. காசு கலெக்ட் பண்ண போறோம். எல்லாரும் 50 ரூபாய் கொடுத்துருங்க. சொல்ல போறேன் சொல்லலாம். டிக்கெட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஓகேங்களா கைஸ்? ஒரு ஆளுக்கு நீங்க வந்து பீச் கோயிலையும் போயிட்டு பார்க்கலாம். அப்புறம் வந்து இந்த பட்டர் பாலும் போய் பார்க்கலாம். 5 பிளேஸ் இருக்குது மகாபலிபுரத்துல. 5 பிளேஸ்மே ஒரே டிக்கெட் வச்சு 40 ரூபா டிக்கெட். ஆமா போலாம். இப்ப காசு கொடுக்காம போகாதீங்க. 40 rupees-ஆ? சரிங்க, 40 rupees வாங்குறாங்க. நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. மகாபலிபுரம் 5 பிளேஸ் இருக்கான். அந்த 40 rupees தான் 5 பிளேஸ் வந்து அப்படியே டிக்கெட்டு காட்டிட்டு அப்படியே உள்ள போயிட்டு வரும்போது கையில் அமௌண்ட் எடுத்துட்டு ஆன்லைனில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ப்ராசஸ். பண்ண தெரியாமல் திரும்ப முடிச்சிருந்தான். மகாபலிபுரத்தில் எல்லாருமே ஜோடி ஜோடியாக வராங்க. கண்டிப்பா ஜோடி ஜோடியாக வராங்க. எல்லாம் சிங்கிளாக வெளியே வந்து கெட்டா சொல்லிக்கலாம். நாங்கள் மொட்டை சிங்கிள். அது அவன் உள்ளதான் தெரியும் அவன் ஃபீலிங். ஒரு காலத்துல பிறந்தாரு. சாந்தி செஞ்சுரியில் இருக்கிற கோயிலை வந்து பார்க்க போறோம். இப்போ எப்படி சொல்றேன், இந்த வீடியோ எல்லாத்தையுமே வந்து நீங்க ரொம்ப பழமையான கோயில். 7th centuryன்னு சொல்றாங்க. அதுக்குள்ளதான் என்ட்ரி ஆக போறோம். அதுக்கும் முன்னாடி அப்படிதான் சொல்றாங்க. ஆமா தஞ்சை கோயில் முன்னாடி இல்லை இதே மாதிரி காஞ்சிபுரத்தில் சொன்னாங்கயா. இது எல்லாமே வந்து கோயில்னு சொல்ல மாட்டாங்க. இது வந்து தேர்ன்னு தான் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் தேர் மாதிரியே ரெடி பண்ணியிருப்பாங்க எல்லா கோயிலும். எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரதம் மாடல் ஸ்ட்ரெச்சர் வந்து அந்த மாடல் ரதம் மாதிரி தான் எடுத்துருப்பாங்க எல்லா கோயிலையும். பார்த்தீங்கன்னா சுற்றி கூட பார்த்தீங்கன்னா அந்த கோயில் சுற்றி பாருங்க, நந்தி இருக்கும் பாருங்க. கோயிலை கேட்டேன் ரதம். ஆமாம், ரதம் இழுத்தும் போகிறதுக்கு கோயில் நந்தி மாதிரி இருக்கும். கிட்ட போயிட்டு நாங்கள் இன்னும் டீப்பாக உங்களுக்கு காட்டுறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாறையில் செதுக்கப்பட்ட கோயில் தான். இந்த கோயில் தான் பாருங்க. சுற்றி இருக்கிற நந்தி ஃபுல்லாக சிங்கம் அவர் சூப்பராக வச்சுருக்காங்க. சுற்றி நந்தி தான் இருக்கும். அவருடைய வாகனம், சிவனுடைய வாகனம்ன்ற மாதிரி சுற்றி நந்தி இருக்கும். மகாபலிபுரம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலமாக இருக்குது. ஆனால் நான் 25 வயசு ஆகுது எனக்கு. இப்போ தான் நான் முதல்ல வாட்டியாக இந்த கோபுரத்துக்குள்ளே வரேன். நான் 40 ரூபாய்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் வந்து எப்பவுமே நம்ம உள்ளூரில் இருக்கா அது அருமை தெரியாது. வெளியூர்னால அது வந்து நம்ம இதுவாக போவோம். உள்ளூர்னா அது அருமை தெரியல. இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது. தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது. கடற்கரை வடக்குப்புறம் தரையில் கல்வெட்டு. கல்வெட்டு செய்தி. கல்வெட்டு ராஜராஜனின் சொல்ல முடியல, வாய் வரல. சொல்லக்கூடாது, கிபி குபிலாம் சொல்லக்கூடாது. அதான் போட்டு வச்சுக்கோ. 19 கல்வெட்டு என்ன நகரம் அரசன் முதலாளி ராஜராஜன் காலம் வந்து 1011 ஆட்சி ஆண்டு 2026 மொழி எழுதிய தமிழ் கொஞ்சம் படிக்கிறானா படிக்க மாட்டானா பசங்க சொல்ல இங்கிலீஷ் பசங்க இங்கிலீஷ் சொல்லுப்பா. எவ்வளோ அதிசயம் இருக்குதுங்க. அந்த நாட்டில் ஒரு அதிசயம் இருக்குது. ஆனால் எங்கள் நாட்டில் ஒரு அதிசயம் கூட இல்லை. அதான் கஷ்டம். இது வந்து தவறான செயல். அதிசயம் அந்த அருமை வந்து அவங்க தெரியல. சுத்தி காட்டாங்க. சிவன்ரா சிவன் சிவா
சிவாய சிவ சிவா. சைஸா வாழலடா. வரலாறு பத்தி சொல்லுங்க மகாலிபுரம் பத்தியா. மகாலிபுரத்தை பத்தி சொல்லியா. மகாலிபுரத்தை பத்தி சொல்லுவீங்களா. பெரிய வாழையில மகாலிபுரத்தை பத்தி சொல்லியா. கைஸ் இது பாத்தீங்கன்னா வந்து நரசிம்ம அவங்க இதெல்லாம் வந்து பயங்கர எக்ஸ்பர்ட் சொல்லலாம். வள்ளலார் வந்து சிற்பக்கலையில வந்து அவ்வளோ ஒரு எக்ஸ்பர்ட். நம்ம ஊர்ல இப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு அருமை தெரியும். ஆமா, இது வெளியூர்ல எவ்வளோ ஃபாரினர்ஸ் பேர் வந்து சரியோட டிமாண்ட் தெரியல. நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. சிற்ப அருமை வந்து நம்மளுக்கு புரியல. ஃபாரினர்ஸ் வந்து எவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க பாருங்க. கிட்ட 25 வருஷமா இருக்காங்க. இதுக்குள்ள ஒரு வீடியோ வந்ததே இல்லை, வந்ததே கிடையாது. அதான் அருமை தெரியல. அது வந்து கர்ணபுரா தவிர வந்து தெரியுது. 145 ஒரே கல் இங்கே முக்காவாசி கோயில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், கர்ண கோயில் முக்காவாசி அனுபாடு வரல தான் ஒட்டுறது. அனுமான் இல்ல கைஸ், அனுமான் ஆமா. இந்த கோயில் முக்காவாசி பாத்தீங்கன்னா வந்து தேரோட வடிவமைப்புல தான் கட்டிருப்பாங்க. எல்லா கோயிலுமே பாத்தீங்கன்னா தேரோட பேரை சொல்லி தான் அழைப்பாங்க. நந்திங்க கூட இப்ப சுத்தி பாத்தீங்கன்னா இந்த தேரை வலிக்கிற மாதிரி நந்திங்க இருக்கும். கோயில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 7 கோயில் வந்து கடல்லே மூழ்கி வச்சாங்க. ஆமா, 5 கோயில் கிட்ட வந்து கடல்ல முடிஞ்சிச்சு. அது வந்து எப்பன்னா 2004 வந்து சுனாமி வந்துச்சுல்ல. அப்ப 2004 தான் சுனாமி வந்துச்சு. அப்பதான் முடிச்சாரு. அப்ப 2004 வந்து சுனாமி வரும்போது தான் அந்த கோயில் வந்து வெளியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்பதான் வந்து தண்ணி வந்து உள்வாங்கிச்சு. அப்பதான் பார்த்தாங்க ரைட்டா வந்து தண்ணி உள்வாங்கல்ல. உள்வாங்கும் போது வந்து அந்த வந்து ஒரு 3 கோயில் கிட்ட ஒரு 4 கோயில் கிட்ட பார்த்தாங்க. கடலூர்ல இருக்கா. ஆனா கடலூர்ல இந்த கோயிலும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த சைடு வந்து அதான் விஞ்ஞானி சொல்றான். ஆமா, எல்லாருமே வந்து லவர் சொல்ல வராங்க. முதல்ல ஒரு சின்ன வந்து யாருக்கு உதவுதுன்னா அந்த இடம் கிடையாது. காதலர் மாறி அது மாறி எனக்கு ஒரு கோவா இருக்குது. கோவா விட்டு நான் பாருங்க. ஆத்திரம் பயமும் பாருங்க பாருங்க தெரியும். வேற இதுதாங்க எங்க ஊரு கோவா. மகாபலிபுரம் கோவா எல்லாரும் வரீங்க ஒரு நாள். இந்த ஃபோட்டோ வீடியோஸ்லாம் நீங்கள் எடுக்கும்போது 10 வருஷம் கழிச்சு அந்த திரும்பி பாருங்களேன். நம்மளாம் எப்படி நம்ம முகம்லாம் எப்படி மாறி பாருங்களேன். அதை போட்டுக்கிட்டு போகிறேன் பாருங்க நீங்கள் பாருங்களேன். இது ஒரு தனியாக ஒரு ஃபீல் இருக்கும். நம்மளோட எப்படி இருந்தோம். மலையை கொடிஞ்சு அவ்வளோ அழகாக சூப்பராக செஞ்சுக்கிறாங்க. ஓவியத்துக்கு வந்து என்ன சொல்றதுன்னா கிருஷ்ணரை இதுவாக வச்சு தான் இந்த ஓவியம் வந்து அந்த ஆமாம் செதுக்கிறான். கிருஷ்ணரோட வரலாறு கிடையாது, கிருஷ்ணரோட கதையை வந்து இதில் சொல்லிக்கிறாங்க. அவர் அன்றாட வாழ்க்கை மாடு அதெல்லாம் இந்த ஓவியம் வந்து இது ஒரு கதையை சொன்னான். அந்த தாய் வந்து பால் ஊற்றுவாங்க, அந்த கிருஷ்ணரை மேலே பாடிக்கிறாரு. ஆமாம், பாடிக்கிறாரு. இந்த தாய் வந்து கையை காட்டுறாங்க. இப்படி கையை காட்டுறாங்களா, பாட்டு பாடாதீங்க, பாட்டு பாடாதீங்க. ஆமாம், சாரி, அந்த புல்லாங்குழி வாசிக்கலாம். கொஞ்சம் நேரம் நிறுத்துங்க, குழந்தை பால் குடிக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்த சொல்லுவாங்க அந்த தாய். இது வந்து ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நான் சொல்லிட்டு நம்மளுக்கு சூப்பராக இருங்க. ஒரே கல் மாடு பாருங்க. செம்ம சூப்பராக அந்த செதுக்கி கூட இஞ்சி அவ்வளோ அருமையாக கடை இஞ்சி செதுக்கி என்ன செஞ்சு. இதுதான் வந்து நரசிம்ம சிங்கம். இது வந்து தமிழ்நாட்டுக்கு நரசிம்ம சிங்கம். இது வந்து சைனா, இந்தியா
இது வந்து பாருங்க நம்மளுக்கெல்லாம் காட்டுறான் பாருங்களா அந்த சிங்கத்தை 4 வகை சிங்கமா ஒரு சிங்கம், அதாவது ஃபர்ஸ்ட் சிங்கம் வந்து பல்லவர்களா? ஆமா, நரசிம்ம பல்லவரோட முகத்தை வந்து அந்த சிங்கத்துல வரைஞ்சிருப்பாங்க. செகண்டா சென்ட்ரல் இருக்கா? செகண்டா தான். செகண்ட் இது வந்து லாஸ்ட் அடுத்து வந்து சைனாவில் அந்த சிங்கம் வந்து அப்படி இருக்குமா. இந்த 2 சிங்கம் வந்து சொன்னாங்க, அது என்னன்னு எனக்கு டீட்டெயிலாக தெரியல. கன்ஃபார்ம். இது வந்து சொன்னது வந்து இங்க இருக்கிற ஒரு தாத்தா தான், அது அவரு தான். அவரை கீழே இருக்கிற அவர் மறைவாக இருக்கிறாரு. அவர் வானா இஷ்ட பண்ண தேவைங்க. அவர் என்ன சொல்லுவாங்க? குடைவரை கோவிலா? 4 அறை. என்ன அறை சொல்லு? 4 அறை. வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யுகம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து தவம் இருப்பாங்கல்ல. ஆமாம், வந்து தவம் இருப்பாங்கல்ல, அதுக்காக வந்து ரெடி பண்ணதான். கன்ஃபார்மா? என்னது மன்னர்லாம் வந்து இந்த கோயில சரி துறவிகள் முனிவர்கள் எல்லாரும் கிடையாது, ஒருத்தருக்காக தாமா இருக்க வேண்டிய இடமா இல்லையா? தியானம் அப்படியா? தெரியல, நான் இப்பதான் வரேன், வந்துக்கிறேன், உள்ள வந்ததில்லை. இங்கே வந்து தியானம் அப்போ தெரியலங்க. சொல்ல கேட்போம். தியானம் பண்ணலாம். என்ன பண்ணுறது? ஃபுல்லாக அந்த பபால் இருக்கும் பார்த்துங்க. அதெல்லாம் பபால், அதில் எச்சம் சொல்லுவாங்க. பயங்கரமாக அந்த ஸ்மெல்லு வந்து எச்சம் ஓவரா ஸ்மெல் ஒன்றும் இல்லை. இது நம்மளுக்கு பின்னாடி இருக்கு. இது வந்து 10 ரூபா நோட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன். 10 ரூபா நோட்டா 20 ரூபா நோட்டா? யார் செஞ்சு பைய 10 ரூபா நோட்டில் வந்து இல்லையா பாபு? கதாபாத்திரம் பார்த்துட்டு அதில் சின்ன ஒரு கதாபாத்திரம் தான். அது கதாபாத்திரத்தில் சின்ன ஒரு கதாபாத்திரம் பார்த்துக்கணும். 10 ரூபா நோட்டில் அந்த கோயில், அது சென்ட்ரா சின்ன கோயில் இருக்குல்ல, நடுவில் இருக்கிறது தான் கிருஷ்ணர். முருகர் மேல முருகர் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக காட்டுறாங்க. குரங்கு பேனு பார்க்கிறது அது ஓகேங்களா? இங்க பாருங்க, பூனை தவம் இருக்கிற மாதிரி நடிக்குது பாருங்க. இதுவும் நான் கேள்விப்பட்டேன். பூனை வந்து இங்க பாரு, என் தலைவனை ஜூம் பண்றேன். இதை ஜூம் பண்ணுங்க. பூனை பார்த்தீங்கன்னா அது இங்க பாருங்க தவம் இருக்கிற மாதிரி நடிக்குமா. அப்போ வந்து எலிங்க என்ன பண்ணுமா, அந்த பூனையை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வருமா. அப்போ வந்து ஆமா, பூனை என்ன பண்ணுமா, அந்த டைம்ல வந்து எலியை பிடிச்சி சாப்பிடுமா. என் தலைவனை காட்டாது. தலைவன் யாரு தலைவன்? நாங்க தூக்குறாரு முருகர். கடவுள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு முனிவர் தியானத்தை முருகர். ஆமா, மலேசியா முருகரா? ஆண்டி எப்பனாகிறாரு இப்போ ஒரு தலை இல்லாமலாம் சிலை இருக்கு. அது வந்து அந்த மேலேருந்து ஒரு அது துண்டுக்குது இல்லை, அது ஒச்சின்னு கீழே விழும்போது வந்து அந்த 3 சிலை வந்து சிலையோட தலை வந்து ஒச்சி. இந்த நெஞ்சு பொண்ணு எல்லாம் சேர்த்தியா? ஏன்னா அவர் வந்து மகாபுரத்து வாரம் அதனாலதான் அவர் எல்லாமே தெரியும். அதனால தெரியல ஒண்ணுமே. அந்த மேலே கொஞ்சம் டைம் எடுத்து இந்த சுற்றி பார்க்கணும். நல்லா இருக்கும். ஒன் டே பிளான் பண்ணால் அது கரெக்டாக இருக்காது. சூப்பராக இருக்கும். கைஸ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி குடைவரை கோயில். அது வந்து அந்த சைட் போனீங்கன்னா அங்கே இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கணேசர் ரதம். இது வந்து கிருஷ்ணர் வெண்ணெய். இந்த வெண்ணெய் உருண்டைக்கு உருண்டையா? இது ஆட்சியில் வந்து அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அது வந்து இது வந்து மக்களுக்கு வந்து இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அப்பயும் அந்த கல்லை வந்து அவர் வந்து நம்ம மன்னராட்சியிலே வந்து 70 யானை கிட்ட வச்சு இழுக்க பார்த்தாங்க, இழுக்க முடியல. 70 யானை சொன்னாங்களாம். ஆமா, 70 யானையை வச்சு இழுக்க பார்த்தாங்க, இழுக்க முடியல. பாருங்க, அந்த கல்லுக்கு 70 யானை.
அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர் ஆட்சியில் வந்து அவர் அந்த லாலியர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாருல, அவர் என்ன பண்ணாரு, வெறும் 7 யானையை வச்சு இழுக்க பார்த்தாரு. 70 யானை 7 யானை. ஆமாம், வெறும் 7 யானையை வச்சு இழுக்க பார்த்தாரு, இழுக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து இழுக்க முடியாததுனால வந்து அவர் அதை வந்து கை விட்டாங்க. இப்போ வந்து தலை தந்தா இது எழுதுதான் எடுத்துடலாம். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிராவிட்டிக்கு கரெக்டாக தான், கிராவிட்டி சொல்கிறாங்க. இந்த வெயிட் வந்து கரெக்டாக ஒரு இடத்துல பர்ஃபெக்டாக பேலன்ஸாக ஒன்றுமே பண்ண முடியல. மக்களும் அது அடியில் வந்து தைரியமாக போய் உட்காராங்க, ஒரு பயம் இல்லாமல். ஏன்னா அது அந்த அளவுக்கு 70 யானைன்றது பார்த்துங்க, பேசிக்க முடியாது, அசைக்கவே முடியல. வெயிட் வந்து கரெக்டாக நேராக ஒரு இடத்துல வந்து மொத்தமாக வந்து அதுக்கு தேவையான மொத்த வெயிட்டும் வந்து அந்த ஒரு சின்ன இடத்துல வச்சிருச்சு. பேலன்ஸ் மொத்தம் அந்த ஒரு இடத்துல அதுக்கு கிடைக்கிறதுனால அந்த கல்லை வந்து ஒன்றும் பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா வெண்ணத்தட்டி கல்ல பார்த்தாச்சு, வெண்ணெய் தட்டி கல். அது ஆமாம், இது வந்து அது 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 ஒரு கதை. அந்த கதையை இப்போ சொல்கிறேன் கேளுங்க. இந்திரா காந்தி வந்து பிரதமராக இருக்கும்போது இங்கே மகாபலிபுரம் வந்தாங்களாம். அவங்க வரும்போது வந்து அவங்க சொன்னாங்களாம், என்ன சொன்னாங்க, இது பார்க்கறதுக்கு வந்து கிருஷ்ணரோட வெண்ணெய் மாரி இருக்குன்னு. அவர் கையில் எடுத்து வச்சிருப்பார்ல வெண்ணெய், பேர் வச்சு தான் வந்தாங்க. ஆமாம், அவங்க வரும்போது அது ஒரு கையில் எடுத்து வச்சுங்கிற வெண்ணெய் மாதிரி இது இருந்தது. உடனே அவங்க வந்து என்ன சொன்னாங்களா, இது வந்து கிருஷ்ணர் வெண்ணன்னு சொன்னாங்களா. உடனே அவர் கூட வந்து செக்யூரிட்டியே யாரோ ஒருத்தவங்க வந்து இது வந்து என்ன சொன்னாங்களா, கிருஷ்ணரோட வெண்ணெய் இவங்க சொன்னதுனால கிருஷ்ணரோட வெண்ணன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அப்படியே அதை பாருங்க. பிரம்மாண்டமாக 2 பாறை. வந்து கும்பகர்ணன் வந்து ஆமாண்டா, கும்பகர்ணன் தங்கி இருந்த இடமா, சாரி கும்பகர்ணன் அவன் வந்து என்னென்ன தோந்து அப்படி வச்சு பேரு அப்படி வச்சிருந்தீங்க பாருங்க. அது வந்து சொல்லுவாங்க அடுப்போ ஏதோ சொன்னாங்க, கும்பகர்ணன் அடுப்போ ஏதோ இல்லை, எல்லாம் வந்து அந்த கிருஷ்ணரோட சம்பந்தமா வச்சதுதான் அந்த பேர்லாம். வெண்ணெய் ரெடி பண்றதுக்கான பாலம், சாரி பானை, வெண்ணெய். ஆமா, கிருஷ்ணருக்கு. ஆமா, இதுல தான் அந்த தயிர் ஊற்றி அந்த வெண்ணெய் கடைஞ்சி ரெடி பண்றதுக்கான அந்த பானை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பானையை பாலம், அந்த பானையை நீங்க பாருங்க, தண்ணி எடுத்து அவருக்கு சாப்பிடுவோம். நான் வந்து இப்போ தண்ணி எப்படி கட் பண்ணிக்கிறான் பாரு. ஆனால் பர்ஃபெக்டாக கட் பண்ணியிருப்பாங்க நம்ம பார்த்துங்க. இந்த 3 வாசல் இதுல படைத்தல், காத்தல், அழித்தல், அவங்க தான் மூவேந்தர்கள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் நீ ஃபுல் ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் நீயா ஹிஸ்ட்ரி படிச்சுட்டாங்க. மகாபலிபுரம் போகிறோம் இந்த வீட்டில் சொன்னாங்க. அவர் என்ன பண்ணாரு, மொத்தத்தையும் போய் அதெல்லாம் சர்ச் பண்ணி மொத்த ஹிஸ்ட்ரியும் பார்த்துட்டு வந்துக்கிறாரு. அது அப்படி இல்லை, நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கிட்டு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பக்கம் திருப்பி விட்டான். பார்த்தா நல்லா தான் போகுது பக்கம். நல்ல விஷயம். பண்ணிட்டு போவோம், தட்டி விட்டுட்டு அந்த வேலை தான் பண்ணிட்டு. கல்லினால் செதுக்கப்பட்ட யானை கூட்டங்கள், மயில்கள், இது போயிடலாம். பார்த்தீங்கன்னா பசங்க மேட்ச் பயங்கரமாக விளையாடிக்கிறானுங்க. போலிங் மேட்சுக்கு நாங்கள் வரலாமா? சரி கொண்டாந்து அசிங்க இது சரி வேண்டா, நித்தி வச்சிருக்கீங்க. கரெக்டுதான். செல்ஃபியில் திரும்பிக்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்னேன்ல, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் செதுக்கப்பட்டதால அதிகமாக. ஏன்னா பாறை அந்த சைஸில் இருக்க ராட்சஸ் இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரே பாறையில் செதுக்கிற கோயில் தான். அது ரொம்ப கஷ்டம் இது இருக்கிறதுலே. ஏன்னா இவங்க தனியாக எடுத்து ஒரு கல்லை செதுக்குனாங்கன்னா எப்படி சொல்கிறது, கீழே இருந்து செதுக்கின்னு போவாங்க, சைடில் இருந்து செதுக்கின்னு வருவாங்க, மேலே இருந்து இப்படி பின்னாடி இருந்து செதுக்கின்னு வருவாங்க. ஆனால் இவங்க ஒரே பாறையில் செதுக்கணும் போது அவங்க மேலே இருந்து மட்டும் தான் செதுக்கின்னு வர முடியும். அது ரொம்ப இருக்கிறதுலே கஷ்டம். நெக்ஸ்ட்டு ஏன் இது எந்த சாமி இல்லை மண்டபத்தில் மோஸ்ட்லி அது மாதிரி தான். ஏன்னு தெரில, திருடப்பட்டதெல்லாம் இல்லை இல்லை அப்பத்துலேருந்தே வந்து இவ்வளோ வேலைப்பாடு பண்ணிட்டு விட்டாங்க. என்னன்னு தெரியல. கிரந்த கல்வெட்டு இந்த நரசிம்மவர்மர் பொறிக்கப்பட்டுள்ளது. மகேந்திரவர்மன் இவங்களாம் கம்போடியா கேள்விப்பட்டீரா? கம்போடியா அது ஓகே. இவங்களாம் அவங்களோட சிற்பம்லாம் வந்து வேறு மாரி இருக்கு. அவங்க இனவாரியாக இவங்க இருந்தாங்க. இவங்களாம் வந்து இதை சொல்கிறான் நரசிம்மன்,
இவர் தான் முதல்ல. தெரியும். மகேந்திரன் அதுக்கப்புறம் பையன். ஆமாம். அப்புறம் பொறிக்கப்பட்டுள்ளது. இது பல்லவ அரசு மகேந்திரவர்மனின் கிபி 560 630 அல்லது முதல் நரசிம்மனின் பட்டப்பெயர்களால் அல்லது தெலுங்கு சோழர்களில் பட்டப்பெயர்களாக இருக்கலாம். பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிளேஸ். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒன்றா ஜாலியாக ஓடி விளையாடின்னு இருக்கலாம். அப்படியே ஊட்டி மாதிரி இருக்கும். Guys, இந்த ட்ரிக்கு வந்து எல்லா இதுலேயும் தண்ணி ஊற்றி ஓடிப்பாங்க தானே. தண்ணி ஊற்றி இல்லை, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு புளியை வச்சு ஓட்டை போட்டுப்பாங்க. ஓட்டை போட்டுக்கின்னு செகண்ட்ரியாக அந்த மரக்குச்சி இருக்குல்ல, மரக்குச்சி. ஆமாம், அது தட்டினா விசில் கரெக்டாக வரும். மரக்குச்சி அந்த குச்சி இந்த ஓட்டையில் வச்சு ஃபுல்லாக அடிச்சிருவாங்க. அடித்ததுக்கப்புறம் சுட தண்ணி இருக்குதுல்ல, சுட தண்ணி அந்த குச்சி மேலே ஊற்றுவாங்க வரிசையாக. அப்படி ஊற்றும் போது அந்த குச்சி வந்து ஈரத்தை உறிஞ்சிக்கின்னு பாரியை வந்து விரிவடை செஞ்சு அதுக்கப்புறமா ஓடியும் பாரு. சொல்லுங்க கைஸ். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. இப்போ எப்படி சிப்பிலாம் செய்தீங்களா? எப்படி உளிலாம் வந்தது கையில? ஆமாம் அது கைஸ், உளிலாம் வந்துக்குது. நீங்கள் அங்கன்னா என்ன பண்ணிக்கிறீங்க? காவு காட்டுங்கிறீங்களா? வெண்ணெய் தட்டிகள் உருகிறாங்க பாறை புளி தட்டிக்கிறீங்களா? பாறை உண்டு போதும் மேலே கேங் இருப்பானுங்க. எது வந்தாங்களே தெரியல. டிக்கெட்டு ஆளு 50 ரூபா போட்டு கேட்டு இங்கே வந்து உள்ளே வந்து எடுக்க உள்ள வந்து வாட்ச்மேன் போது வாட்ச்மேன் வந்து இவன் பார்க்குறான். பசங்க என்ன எதுக்கு வரானுங்க, பிளான் போடுறானுங்க, எல்லாம் பண்ணுறானுங்க. அந்த சுற்றி பார்க்குற நேரத்தில் வந்து சோம்பேறிங்க எல்லாம் வந்து ஃப்ரீ ஃபயர் ஆடிக்கின்னு வீட்டில் டிவி பார்த்துக்கின்னு இப்போயே பசங்க இப்படியே பழகிட்டானுங்க. வெளியே வந்து நடக்க மாட்டானுங்க. நம்மளோட வரலாறுலாம் அவங்களுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை பார்க்கறதுக்கு பிடிக்கல அவங்களுக்கு. அதெல்லாம் ஏன்டா கவர் பண்ணுறேன்? மொத்தத்தையும் பாருங்க மாதிரி இருக்குது. ஆனால் எதுவுமே செலவு வைக்க மாட்டான். ஆனால் சிலை இருந்துருக்குண்டா உருளை, ஆனால் இப்போ அப்புறம் இல்லை. ஏன் நெஞ்சு பாதிலே கட்டிட்டாங்க. ஏன்னா வந்து தெரியலையாடா, எல்லா ஹிஸ்ட்ரி பக்காவாக சொல்ல தெரியலையாண்டா அடி. இது நான் பார்க்கலாம்னு தான் சொல்லணும். ஆனால் எங்கெல்லாம் வந்துக்கிறேன் அதிகமாக. நல்லாயிருக்கும். லைட் ஹவுஸ் இங்கே சூப்பராக இருக்குங்க. லைட் ஹவுஸ் பாருங்க. மகளே போகிறேன் பார்த்துருப்பீங்க. பல்லவர்லாம் செதுக்கின அந்த இதெல்லாம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த அருமை தெரியல. ஃபாரினர்ஸுக்கு அவங்களுக்கு அந்த அருமை தெரியுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவங்க செதுக்கின நிறைய விஷயம்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்கள் வந்து ஒன் டே ட்ரிப்பாக போன ஆசைப்படுறவங்களுக்கு சென்னையிலேருந்து பக்கம்தான் மகாபலிபுரம் ஈசிஆர்லேயே இருக்குது. வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. மாஸ்டர் பீஸ் மாதிரி இருக்குதுடா அப்படி. என்னச்சா மாஸ்டர் பீஸே தான் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தா தான் தெரியும். இது ஒரு உள்ள செலவு ஃபோட்டோவே ஒரு நிஜமா இதுக்கு செலவு வச்சிருக்க மாட்டாங்க. அதனால் இதுவும் உள்ள கருவறையில் செலவு இல்லை. ரெஸ்ட் எடுத்தா நல்லா லாஸ்ட் ஒரு இது வந்து 5 ரதம் சொல்லுவாங்க. அதுக்குன்னா ஆமாம், எல்லாமே ரகம் தான். டிஃப்ரெண்டாக அதில் ஒரு பாதையை சுற்றிக்கிறாங்க. ஒரு பாதை இல்லை, எல்லாமே ஒரே பாதை தான்டா டேய். எல்லாமே ஒரே பாறை தான். பாறை ஒரே பாறையில் ஒரு ரகம் ரெடி பண்ணிக்கிறாங்க. ஏய் மொத்தமே எல்லாமே ஒரே பாறை இல்லை. டேய் இது மண்ணை கழிச்சிட்டு பாரு, கதையா தான். மண்ணை கழிச்சிட்டு ஒன்று நான் வண்டி வச்சுக்கிறேன், கழிச்சிட்டு பாருங்க. டேய் மண்ணை இது ஃபுல்லாகவே எல்லாமே ஒரே பாறை. ஒரே பாறையில் இந்த 5 ரதமும் இதுதான் உண்மையாதான்டா. ஒரே பாறையில் செதுக்குன்னு தான். இங்கே இதெல்லாம் வந்து மண் இதுவாகிடுச்சு, ஸ்ப்ரெட்டாக இதுவாங்கனால உங்களுக்கு தெரியல. இது எல்லாமே ஒரே பாறை மாதிரி உங்களுக்கு தெரியல. தாத்தா செதுக்கு. ஆமாம், என் தாத்தா செதுக்குனாரு. உங்கள் தாத்தா தான் மண் எடுத்து வந்து கொட்டி மூடி விட்டு தாத்தா வந்து செதுக்குனாரு உளி வச்சு. ரதம்லாம் வண்டிக்கு. ஆமாம் கைஸ், இது பார்த்தீங்கன்னா திரௌபதி ரதம். அவன் பேர் அதை போட்டிருக்கும் திரௌபதி. இது பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் ரதம். அர்ஜுனன் ரதம்.
இதேரா டேய். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா அர்ஜுனர் ரதம். அர்ஜுன் அர்ஜுன் இந்த வில்லு விட்டார் அவருக்குன்னா அவர் ரதம். இது பார்த்தீங்கன்னா பீமன் ரதம். எல்லாமே இந்த போட்டு உண்டு. ஆமாம், பீமன் ரதம். அந்த ரதத்தை வந்து இவங்க கல்லுலேயே செதுக்கும். விட மாட்டாங்களே. போனனால தான் அங்கே போய் நின்றனால தான் நான் அப்படி வந்தேன். ஏடப்பாய் கொஞ்ச நேரத்தில் காண்டாக்ட் வச்சாங்க. அது வந்து விக்கி அவங்க தாத்தாவோட அண்ணன் தர்மராஜா. அதான் பார்த்தீங்கன்னா இப்படி வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து திரௌபதி ரதம். அது வந்து திரௌபதி ரதம்னா வந்து மாளிகை ஒரு அரண்மனை, அதெல்லாம் ஒரு வண்டி, அதான் ரதத்தை வண்டியை தான் ஒரு கல்லால் செதுக்கி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து திரௌபதி ரதம், அப்புறம் வந்து அர்ஜுன ரதம், வேங்கு ரதம், அப்புறம் அப்போ இந்த கதிர்வேல் வேலு ரதம். நெக்ஸ்ட் வந்து பீம ரதம். நெக்ஸ்ட் வந்து சண்முகநாயகர் ரதம். சாரி, இது வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தர்மராஜா ரதம். அது சொல்லிட்டேன். அது வந்து பார்த்தா அது நெக்ஸ்ட் அது வந்து ஒற்றைக்கல்லால செதுக்கப்பட்ட யானை. காட்டுங்க காட்டுங்க கைஸ், காட்டுங்க. யாரு இது? இத்துடன் விடைபெறுகிறோம். உங்கள் கனவு பயணம் கைஸ். விரிவாக சொல்றீங்க. கனவு பயணம் முடியுதா? கனவு பயணம் முடிகிறது.